அனைவருக்கும் வணக்கம். திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டில் மேலதாளத்தோட போய் அண்ணன் அவர்களை சந்திச்சிருக்காரு. லட்டு மாதிரி ரூட் மாஃபியாவுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் மீது விமர்சனங்களை அள்ளி வீசுறாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்க இந்த வேளையில தனி ஜெட் எடுத்து தமிழ்நாட்டினுடைய முதல்வர் டிவிகேவினுடைய தலைவர் மோடி அவர்களை போய் சந்திச்சிருக்கிறாரு. அது எந்த மாதிரி? இதை பத்தி தான் இன்னைக்கு விரிவா ஆனந்தன் டாக்ஸ் வலைவலியில தெளிவா பார்க்க போறோம். அரசியல்ல நீங்க தலையிடலனா கட்டாயம் அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும். திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், இப்ப திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடியவர் தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவர் இன்னைக்கு, அதாவது 27/5/2026 அன்று அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டில் நீலாங்கரையில மேலதாளத்தோட தாம்பாள தட்டுகளில் நிறைய பொருட்கள் வச்சு, பழங்கள் இந்த மாதிரி நிறைய வச்சு சீர்வரிசையோட அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டுக்கு வர்ற தகவல் சொல்லியிருக்காரு. அண்ணன் அவங்க வீட்டுக்கு வரும்போது அண்ணன் சீமான் அவர்கள் வெளியில அண்ணன் அவங்கள வரவேற்கிறாங்க. வரவேற்று வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், ரீசெண்டா அண்ணனுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தை இருக்கு, மாவீரன் பிரபாகரன். இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறதுனால அதற்காக ஒரு தாய்மாமன் சீர் மாதிரி அவர் தாய்மாமங்கிற முறை எடுத்துக்கிட்டு போயிருக்காரு. ஆனா உண்மையிலேயே அவர் தாய்மாமான்னு கேட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், அவர் கிடையாது, வேற ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அப்ப இவர் எதற்கு தாய்மாமன் சீர் எடுத்துட்டு போயிருக்காரு? இல்ல பாத்தீங்களா, சீமான் அவர்கள் திமுகவோட பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை இன்னைக்கு வெளியில வந்திருக்கு அப்படின்னு உடனே நம்மளுடைய ரூட் மாஃபியா கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயோட ரசிகர்கள் எல்லாரும் உடனே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இவங்க ஏற்கனவே கேதம் கேட்க ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சிருந்த விஷயத்தையே பாத்தீங்கன்னா பெட்டி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி திருச்சி விஷயங்களை வெளியேற்றினாங்க. அதே போல ரஜினி அவர்கள் சந்திச்சா உடனே போட்டுருவாங்க. இது எல்லாம் அரசியல் மாண்பா இவங்க எடுத்துக்கிற மாட்டாங்க. அப்படி இருக்கும் போது இப்ப இவர் வீட்டுக்கு இவரே வாலண்டியரா போயிருக்கிறத இனி இவங்களுக்கு சொல்லவா வேணும்? போட்டு எழுத ஆரம்பிச்சாங்க, கண்ணா பின்னா அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம அதற்கு விளக்கம் கொடுக்கணும்ல. நம்ம ஒரு முட்டு கொடுக்கறதுக்கோ ஒரு பொய்யை திருச்சி பேசுறதுக்கோ இல்ல. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை சந்திக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சந்திக்கிறாங்க. இந்த ரெண்டு நிகழ்வு நடக்குது. ஆனா அது ஒரு சீர்வரிசை எடுத்து ஒரு குடும்ப நிகழ்வா சந்திப்பா தான் நடந்திருக்கு. அதுவும் வீட்டில் வச்சு வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு. அப்ப வெளிப்படையா இருக்கும் போது அப்ப வெளிப்படையா இவங்களுக்குள்ள என்ன உறவுகள் இருக்கு அப்படின்னு நம்மளும் சொல்லிடுவோமே. அண்ணன் முன்னாடி திராவிட கொள்கையை ஏற்று முன்னாடி பயணிக்கும் போகும்போது, அதாவது தமிழ் தேசியத்துல இந்த ஈழப்படுகொலைக்கு பிறகு அண்ணன் தமிழ் தேசிய கொள்கையில பயணிக்கிறதுக்கு முன்னாடி திராவிட கொள்கை பெரியார் கொள்கையில ஏற்றிருந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் அதே திராவிட கொள்கையை ஏற்று பெரியார் கொள்கையை ஏற்று பயணிச்சவர் தான் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அப்போ அவருக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் ரெண்டு பேரும் ஒரே கொள்கை இதுகள்ல இருந்ததுனால அப்போயே அவங்களுக்குள்ள ஒரு நட்புகள் இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஏற்கனவே பேசிக்கிடுவாங்க. அந்த பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு. அதன் அடிப்படையில் அண்ணனுடைய திருமண நிகழ்வு இதுகளுக்கெல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் திமுக கடுமையா விமர்சிக்கிறது காரணத்தினால அவங்க வேற வழியில் இல்லை. ஏன்னா இவர் திமுக, அண்ணன் நாம் தமிழர் ஒரு வேறு கட்சிகள். அப்போ அண்ணன் கடுமையா விமர்சிக்கும் போது அவரால் வெளிப்படையாக உறவு பரிமாறிக்க முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ரெண்டு பேருமே பிஸி ஆயிருவாங்க. அவர் கட்சி வேலையை பார்ப்பாரு, அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி வளர்க்கறக்கான வேலையில பார்த்துட்டு போனாங்க. ஆனா இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே அவருக்கு என்னன்னா, நான் ஒரு மாமாவாயிட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல அண்ணன் சீமான் அவர்களுடைய மனைவி அவங்க கைல்வெளியன் தன் தங்கச்சியா பார்த்த இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்போ எனக்கு மருமக பிறந்துருச்சு அப்படின்ட்டு அந்த மருமக, அந்த பெண் குழந்தையின் மீது இருக்கக்கூடிய அந்த பாசத்துல ஏன் மருமகளுக்கு அப்ப சொல்லியிருப்பாருல்ல, நண்பரா இருக்கும் போது இதுக்கு நான் இப்படி பண்றேன்டா, அப்படி செய்யறேன்டா, இப்படி பண்ணுவேன்டான்னு சொல்லியிருந்தார் இல்லையா. அந்த விஷயத்த கரெக்டா பெண் குழந்தை பிறந்த உடனே நண்பரா இருக்கும்போது சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதற்காகத்தான் இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு அதே போல சீர்வரிசை எடுத்து இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களை சந்திச்சு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. நீங்க நல்லா இந்த வீடியோல ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அந்த பெண் குழந்தைக்கு ஒரு செயினை அவர் போடுவாரு. அதாவது அவர் அப்படியே நான் தாய்மாமே அப்படிங்கிற அந்த உரிமை இதுல அவர் பண்ணியிருக்கிறாரு. இந்த இடத்துல உள்ளுக்குள்ள எந்த அரசியலும் கிடையாது. உடனே நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ், நம்மளுடைய ரூட் மாஃபியா எழுத ஆரம்பிச்சிருவாங்க. பெட்டி வாங்கினாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களோட இவர் சேர்த்து வச்சு ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்காக இந்த வேலை திட்டங்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சந்திப்புக்கு ஒரு 500 கோடி ரூபாய் பின்னாடி டீலிங் நடந்துச்சு. அப்படி இப்படின்னு கண்ணா பண்ணா இந்த அரசியல் புரிதலற்ற இந்த மடைய சாம்பிராணி இருக்காங்கல்ல, எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்னடா கிடைக்குதுன்னு பார்ப்பாங்களா. அரசியல் ரீதியா அண்ணன் சீமான் அவர்கள் வைக்கக்கூடிய கொள்கை மீது, அவர்களுடைய கோட்பாடு மீது, செயல்பாட்டு வரைவின் மீது விமர்சனம் வைக்க முடியாத இவங்க ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சுட்டு வந்தா பெட்டி போயிருச்சு.
ரஜினி அவர்களை சந்திச்சு வந்தா பிஜேபியோட கூட்டணி. இப்ப இவர் வந்து பண்ணிட்டாரா, 2 பேரையும் ஸ்டாலின் அவர்களையும் அண்ணன் சீமான் அவர்களையும் இணைச்சு வைக்க போறாங்க. அதிமுக சித்தப்பா சொல்லிட்டார், அதிமுகவோட கூட்டணி. வேற வழி, இவங்க எதையாவது ஒண்ணு விமர்சனம் பண்ணி இதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து அண்ணன் சீமான் அவர்களுடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக தான் இந்த ரூட் மாஃபியா வந்து இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. ரூட் மாஃபியா வேலை இனிமே வந்து தமிழ்நாட்டில் ஈடுபடாது. ஏன்னா நீங்க நடந்துகிட்டு இருக்க உங்களோட ஆட்சியிலேயே மக்கள் எல்லாரும் மிக தெளிவா நீ என்ன வேலை பார்த்து ஆட்சியை பிடிச்சிருக்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இவங்க கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய எது பிஜேபி என்ன சொன்னாரு, கொள்கை எதிரி. இன்னைக்கு கொள்கை எதிரியை போய் சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய இந்த வேலையில விஜய் அவர்கள் தனி ஜெட் எடுத்து, ஒரு முதல்வர் தனி ஜெட் எடுத்து, டிவிக்கினுடைய தலைவர் எப்படி வந்து தனி ஜெட்ல வந்து பொழுதோட வந்துகிட்டே இருந்தாரு, அதே போல தனி ஜெட் எடுத்து இங்க இருந்து டெல்லிக்கு பறந்து போயிருக்காரு. அங்கேயே ஆனா போயிட்டு தனியா வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போடல, அங்க அரசினர் நம்ம தமிழ்நாட்டினுடைய வீட்டுக்கு வந்து அங்க போய் தங்கி அதன் மூலியமா போய் இன்னைக்கு வந்து மோடி அவர்களை சந்திக்கிறாரு. நீங்க உங்களுடைய கொள்கை எதிரியா இருக்கக்கூடியவரை எப்படி போய் நீங்க சந்திக்கிறீங்க? நீங்களும் வெளிப்படையாக தான் சந்திக்கிறீங்க. ஆனா இதை வந்து நாங்க வந்து அரசியல் மாண்பா வந்து எடுத்துக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாரும் அதை வந்து அரசியல் மாண்பா எடுத்துக்கிறோம். இது ரகசிய டீலிங்லாம் கிடையாது. நீங்க ஒரு காதல் கடிதம் எழுதுறீங்க அப்படின்னு வந்து இங்க விமர்சனம் பண்ணா உங்களுக்கு வலிக்குதுல, நீங்க எழுதுறது மட்டும் காவிரி நதிநீருக்காக பிரச்சனைக்காக குரல் கொடுக்குறீங்க, முல்லை பிரச்சனைக்காக வந்து நீங்க வந்து கடிதம் எழுதுறீங்க, உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதிக்காக நீங்க கடிதம் எழுதுறீங்க அப்படின்னு நாங்க வந்து நினைச்சுக்கிறோம். நீங்க போய் அவங்கள சந்திச்சீங்கன்னா இதெல்லாம் நாங்க வந்து அரசியல் மாண்பா வந்து நாங்க கருதணும். ஆனா இதே இது மற்றவர்கள் யார் வந்து சந்திப்பு வந்து பண்ணாலும் அதை வந்து விமர்சனம் பண்ணிடுது. சந்திப்புங்கிறது வெளியிலே தெரியாம கமுக்கமா பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க மீது தான் நீங்க வந்து விமர்சனங்களை வைக்கணும். உனக்கு எதுக்கு நைட்டு 12 மணிக்கு இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் இப்படி வந்து நீங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த புகைப்படங்களை எடுத்து நீ கேள்வி கேட்கலாம். வெளிப்படையா வீட்டுல இந்த மாதிரி பிரதமர் அலுவலகத்துல இந்த மாதிரி சந்திக்கும் போகும்போது இதெல்லாம் ரகசிய சந்திப்பு கிடையாது, இதெல்லாம் அரசியல் மாண்பா தான் எல்லாருமே கண்டிப்பா பார்க்கணும் அப்படிங்கிற புரிதல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். ஏன்னா மோடி அவர்கள் நீங்க முதல்வராக பதவியேற்றோன்னா ஒரு நாட்டினுடைய பாரத பிரதமராக இருக்கக்கூடியவர், அவரு வந்து மரியாதை நிமித்தமா உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாரு. நீங்க அவருக்கு மறுபடியும் திருப்பி எனக்கு வாழ்த்துக்கள் யாரெல்லாம் சொன்னீங்களோ அவங்களுக்குலாம் வந்து நன்றி தெரிவிச்சு திருப்பி நீங்க வந்து ஒரு நன்றி அறிவிப்பு கடிதத்தை கொடுத்தீங்க. 2 மாண்பு முடிஞ்சு போச்சு. ஆனா நீங்க ஒரு பிரைவேட் ஜெட் எடுத்து நீங்க இங்க போய் மோடியை போய் சந்திக்க போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல எங்களுக்கு கேள்விகள் வருது, எதற்காக அப்படின்ட்டு. வெளியில ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க, ஆனா இன்னொரு பிம்பத்துல நீங்க வேற மாதிரி நடந்துக்கிறீங்க. இந்த விஷயம் இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு என்ன காலையில நியூஸ் தெரியுமா, முதல்வர் அவர்கள் வந்து மோடி அவர்கள் சொல்லிட்டார்ல ஃபியூவலை வந்து நீங்க கட்டுப்படுத்தணும், அதனால அதிகமா வந்து பாதுகாப்பு வாகனங்கள்லாம் அதிகமா போகாதீங்க, உங்க பின்னாடி வரக்கூடிய வாகனங்களை குறைச்சிருங்க அப்படின்னு. அதனால விஜய் அவர்கள் இன்னைக்கு காலையில பேட்டரி வண்டி எடுத்துட்டு அது வழியா தான் தலைமைச் செயலகம் போறாரு வரான்னு. அவர் வண்டி பேட்டரி வண்டியா இருக்குது, ஆனா பின்னாடி போற 20-30 வண்டி, அந்த வண்டி என்ன வண்டி, பெட்ரோல் வண்டி தானே. அதனால உங்க பாதுகாப்புக்கு வரக்கூடிய வாகனங்களை வந்து குறைச்சிருங்க. உங்க சொந்த ஊர்ல தான் நீங்க போறீங்க, அத்தனை காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை எல்லாரும் நிக்கிறாங்கல்ல, அவங்கள மீறியா வந்து உங்களை வந்து யாரும் தாக்கிட போறாங்க, ஏன் உங்க பாதுகாப்பு வாகனங்களை குறைங்களேன்? இல்லையே, இன்னும் விலை உயர்ந்த கார்களில் கவர்மெண்ட் கொடுக்குற காரில் கூட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் இன்னும் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனால் மக்கள் மத்தியில் நான் காலையில் 10 மணிக்கு ஷார்ப்பாக வேலைக்கு போகிறேன், 5 மணிக்கு தான் நான் வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் முட்டாப்பையில் இந்த தெர்மாக்கோல் விட்டதை வந்து எந்த அளவுக்கு கலாய்ச்சாங்களோ அதே போல் திருச்சியில் ஒரு குப்பை கிடங்கு, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, குப்பையை வந்து மலை போல் வந்து குமிச்சு வச்சுருக்காங்க திருச்சியில். அதை பார்வையிட்ட அந்த எம்எல்ஏ வந்து அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் பாருங்க, கிட்டத்தட்ட 850 டன் மெட்ரிக் டன் வந்து குப்பைகள் வந்து இங்க தேங்கி இருக்கு. இதை அப்புறப்படுத்துங்கன்னா எப்படி அப்புறப்படுத்துறது? இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சிகள் வந்து சரியில்லை. நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நம்ம பக்கத்திலே குவாரி அமைச்சு கிட்டத்தட்ட 1700 அடிக்கு வந்து பள்ளம் தோண்டிருக்காங்க. இந்த குப்பையில ஃபுல்லா கொண்டு போய் அந்த பள்ளத்துல போட்டுட்டா இந்த குப்பை மேடு அது வந்து இருக்காதுல, சீரா வந்து ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு. ஏண்டா வெங்காயங்களா, தெர்மாக்கோல்ல எப்படி தண்ணி வந்து வெப்பமாறதை வந்து தடுக்கிறக்காக தெர்மாக்கோல் போட்டாங்களோ அதே சேம் மெத்தடு. ஆனா அது கூட பிரச்சனை இல்லைங்க, அது காமெடியா பார்த்துட்டு போயிடலாம். இது அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை வந்து மாசாக்கிறோம். அந்த மாதிரி ஒரு கேவலமான ஐடியாவை கொடுத்துருக்காரு பாருங்க இந்த எம்எல்ஏ. உண்மையிலேயே நீங்களாம் படிச்சுட்டு தான் வந்தீங்களா என்னங்கிறது தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழ்நாடு வந்து இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு தவிக்குது. நன்றி. அரசியல்ல நீங்க தலையிடலைன்னா கட்டாயம் அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும்.